என்ன சார் இது? இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இந்த ஊருக்காரங்க சும்மாவா இருக்காங்க? வெள்ளக்காரன் காலத்துல இருந்து அவங்க குடும்பம் தான் அந்த ஊர்லயே பெருசு. இந்த பள்ளிக்கூடத்தை நம்பி ஒண்ணும் அவர் இல்ல, புரியுதா? பார்த்து நடந்துங்க. ஏன்னா இந்தியாவில இத மாதிரி எவ்வளவு கிராமங்களுக்கு இன்னும் சுதந்திரம் இல்ல. இந்த ஆளு மாதிரி வெள்ளக்காரன் ஊருக்கு ஒரு தந்துட்டு இருக்கான். இங்க வாங்க. சார் என்ன அதெல்லாம்? நீங்களும் கண்டிப்பா சொல்லிட்டீங்க. இங்க இருக்கிறவங்களும் காபரா பண்ணி விட்டுட்டாங்க. என்கிட்ட ஜிப்பா வெஷ்டி இல்ல சார், அதான் இப்படி. அதுக்காக இப்படியா? நீ ரொம்ப கிருத்திரம் பிடிச்ச ஆள் போல் இருக்க. அப்படிலாம் இல்லை சார். முடிஞ்ச 2 நாள் லீவ் கொடுங்க சார், அதுக்குள்ள ஜிப்பா தைச்சிடுறேன். தேங்க்யூ சார். பார்த்து அரிக்கிறதுக்கு என்ன? உன்னை கட்டாம வேற எவ்வளவு கட்டியிருந்தாலும் நான் நிம்மதியா இருப்பேன். வீட்டு வேலைகள்ல உனக்கு அக்கறை இல்லைன்னா காரணம் இருக்கு. முதல்ல உங்க அப்பா என் தங்கச்சி ஊரை விட்டு போச்சு. இல்ல அப்பப்ப வாங்கின கடனையாச்சும் மொத்தமா திருப்பி கொடுக்க சொல்லு. அதுக்கு வசதி இருந்தா அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? என்னடி பதில் பேசிக்கிட்டு? எனக்கு தெரியாம என்னென்னமோ இந்த வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எல்லாம் எனக்கு தெரியும். இந்த லட்சணத்துல உன் தங்கச்சிக்கு எப்படித்தான் கல்யாணம் நடக்க போகுதோ. போற போக்க பார்த்தா யாராச்சும் பிச்சைக்காரனுக்கு தான் அவளை கட்டி வைக்க முடியும். பசங்க விளையாட போயிருக்காங்க. ஐயா, உங்களுக்கு சேதி தெரியுங்களா? நம்ம ஐயா புள்ள மவனுக்கு பள்ளிப்பாளையத்துல பொண்ணு பார்த்துட்டாங்களா? கொஞ்சம் ஆடாம உட்காருங்க. நேத்து மாப்பிள்ள பைய கட்டிக்கு வந்திருந்தேன். என்னடா மாப்பிள்ள பொண்ணு எப்படா இருக்கான்னு கேட்டேன். ஓன்னு என் கழுத்தை கட்டிக்கிட்டு அழுகிறேன். என்னடா சமாச்சாரம்னா, அண்ணே பொண்ணு கிளியாட்டமா இருக்கிறா, அவளை கட்டிக்கிட்டு வந்தா என்னைக்கு என்ன விட்டு ஓடுவான்னு தெரியல. நம்ம ஊர்ல உருவயிலையும் நம்ப முடியாதுங்கிறா. எப்படி சமாச்சாரம்? உங்க பேர்லயும் என் பேர்லயும் அவனுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு பாத்தீங்களா? ஐயா கும்பிடணுங்க. ஐயாவை பாத்து என்ன கருப்பியா? ஐயா நம்மள கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்களா? பின்னால ரொம்ப வளர்ந்து கிடக்குது, கூப்பிடவே மாட்டேங்கிறீங்களா? வெட்டலாம் வெட்டலாம். ஐயா நம்ம பையனை கொஞ்சம் தட்டி வைங்க. கழுத போய் கூட வீட்டுல உட்காந்து படிக்கவே மாட்டேங்குது. பையன் படியலைன்னா சொல்லிவிடுங்க. இருக்கவே இருக்குது, கையில கட்டிய தூக்கி கொடுத்து போடுறேன். அதெல்லாம் நல்லா படிப்பான், கவலைப்படாது. ஐயா நம்ம ஜெவந்தி முதல்லைங்க, அது நேற்று காலையில பாண்டி விளையாண்டுகிட்டு இருந்தது. இன்னைக்கு பொசுக்குன்னு உட்காந்துடுச்சு. என்னடான்னு கேட்டா வயசுக்கு வந்துருச்சா. இனிமே இது ஸ்கூலுக்கே வராது ஐயா. அதுக்கு அப்பவே காலையிலேயே வீரமாட்டிக்கு பச்சை ஏறிட்டான் மாப்பிள்ள பாக்க. இந்த காலத்து பொண்ணுங்களே நம்ப முடியலைங்க. என்னடி என்ன? உங்க அத்தா ஸ்கூலுக்கு போயிட்டாரு. அக்கா வாடி. என்ன வச்சிருக்க? சாப்பிடுறியா? அதுக்கு தானே வந்திருக்கேன். தட்டை எடுத்துட்டு வா. முதல்ல ஒரு அவக்கிய கேட்டு கொடு. குடு சொல்றேன்.
அப்பா சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரா? நேத்து ஆஸ்பத்திரி போனாரா? போனாரா? நெஞ்சு வலி எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. இனிமே இந்த ஊர் ஆஸ்பத்திரி வேணாம், டவுனுக்கு போய் நல்ல டாக்டர் கிட்ட காட்டலாம். காட்டலாமே? காட்டலான்னா எப்படி? காட்டித்தான் ஆகணும். சரிக்கா. பணம்? நீங்க சேர்த்த கொஞ்சம் நிழல்ல உட்காரக்கூடாதா? கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஃபைல் பாக்குறீங்களா? பரவாயில்ல, அந்த புது பையன் கொஞ்சம் தமிழ் சுத்தம் இல்ல, அவ்வளவுதான். நல்லா சொல்லித்தரான். அப்புறம் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வருஷம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நம்ம ஓதுவார் பையன் முருகன் வேஷம் போட்டதை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை. அந்த முருகன் புண்ணியத்துல நீங்களும் ஒரு முருகனா ஆகணும். ஊர்ப்பைய பூரா உங்க மச்சினிச்சு மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான். எந்த பனாதி பயலோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கண்ணு முன்னாலே அவ வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு முன்னால நீங்க ஏன் செண்பகத்தை கட்டிக்க கூடாது? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மார்ச்னா செகண்ட் ஒய்ஃப் அக்டோபர், தப்பே இல்ல. கொஞ்ச நாளா எனக்கும் அந்த அபிப்பிராயம் இருக்கு. மாரியாத்தா ஆணையா சொல்ற, வர்ற அம்மாவாசைக்குள்ள அவளை என்கிட்ட கொண்டாந்து விட்டுடு, இல்ல ஊடு புகுந்து வந்து உன் தலையை சீவிட்டு போயிடுவேன். சீவிட்டு போயிடுவேன். அப்புறம் கொஞ்சம் இருங்கய்யா. என் குணம் உனக்கு தெரியும். கொம்ப சீவிர மாதிரி சீவி போடுவேன். சீவிடுவேன். ரெண்டாம் தரம். தாலி கட்டின நாள்ல இருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் உங்ககிட்ட ஓடி வந்துடுறதுன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் சிரிக்கும் அவன். இப்ப சொல்றேன், இன்னும் 2 நாள்ல அவன் என்கிட்ட வரல, சீவி புடுவேன். சீவி எழுதுங்க சொல்றேன். பின்னாடி பாரு. நீ என்னோட சண்டை போடுறேன்னு நினைச்சிட்டாங்கப்பா. வாமா, வா 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 வா. ஏய், நீ இந்த லெட்டர்லயே சீவிட்டு இருந்தா எப்படி? நேர அருவாள் எடுத்துக்க போ. உன் மாமனை ஒரே சீவா சீவிட்டு வா. அண்ணா போட. வருஷம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ எப்பதான் என்கிட்ட வர போற? நீ எப்ப என்கிட்ட போட போற? இந்த ஊர்லயே நீ ஒருத்த மட்டும் தான் என்கிட்ட வர மாட்டேங்கிற. இது உனக்கே நல்லா இருக்கா? உன் துணி மட்டும் என்கிட்ட வர மாட்டேங்குது, அதுக்கு என்னையா சொல்ற? என்னத்த சொல்றது? என்கிட்ட இருக்கிறதே ஒத்த துணி, அதையும் உன்கிட்ட போட்டுட்டு பாலாத்து தண்ணியில முண்டை கட்டையா உட்கார்ந்து இருக்க சொல்றியா? என் பொழப்பு என்ன ஆகுறது? என்ன நம்பி எத்தனை உட்கார்ந்து இருக்கு பாத்தியா? நம்ம விவகாரம் முடியறதுக்குள்ள என் வேட்டியும் கிழிஞ்சு போயிடும், உன் தாடியும் நரைச்சு போயிடும். அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா கடைக்கு போயிட்டு வர்றீங்களா? ஆமா. கண்ணு, அம்மா கூட கடைக்கு போயிட்டு வர்றியாடா? ஏமா என்னமா இது? நானும் சொல்லிக்கிட்டே வர்றேன்,